ஏலியன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது பார்க்கும்போது. இது ஹாலிவுட்டில் வேறு லெவலுக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃபிலிம் நானும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஏலியன் ட்ரெய்லர் கேட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏலியன் படத்தில் இந்த ஏலியன் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஸ்பேஸில் போய் மாட்டிக்கிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விண்வெளியில் மாட்டிக்கிட்டுருந்தாங்க. அங்கே ஒரு விதமான ஏலியன் வந்து தாக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது பூமிக்கும் வருதா என்னன்னு தெரியலை. மேக்ஸிமம் விண்வெளியில் தான் அந்த ஏலியன் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த விண்கல்லேருந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்சு இவங்க விண்வெளியில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டு அந்த ஏலியன்ட்டேருந்து தப்பிச்சு பூமிக்கு வர்றதான் கதை என்ன. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு சில நேரத்தில் தண்ணிக்கெலாம் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. பூமியிலேருந்து பேஸுக்கு போயிருதா இல்லை பேஸ்லேருந்து பூமிக்கு வருதான்னு தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏலியன் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக தான் காட்டுவாங்க. நம்ம நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கோம். இந்த ஹாலிவுட் படத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்டோபஸ் அந்த சேரில் தான் காட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மனிதர்கள் மேலே ஊடுருவி அவங்க மூலம் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் வேனம் படத்தில் மாதிரி அந்த மாதிரி ஏலியனா என்னன்னு தெரியலை. ஏன்னா வாய்க்கில் போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. எப்படின்னு தெரியல. ஒரு இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்குது அந்த ஏலியனை பார்க்கும்போது. அவங்க தேடி திரிகிறாங்க. மனிதர்களை வேட்டையாடும் ஒரு ஏலியனாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலியன் வரும். ஏலியன் படங்கள் ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பல டைப்பில் இருக்குது. இது என்ன மாதிரி டைப்னா ஒரு சின்ன ஒரு ஏலியனாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். அது மனிதர்களை சாப்பிட்டு அப்படி பெரிய ஆளுகளாக பெருசாக தான் தெரியலை. அந்த மாதிரி ஒரு ஏலியன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஷாட்டில் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது ஒருத்தர் அப்படியே முகம் கண்ணு எல்லாமே அப்படி மாறுது அந்த ஏலியன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம். இல்லை இது அட்டாக் பண்ணவங்க ஏலியனாக மாறுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. ரொம்ப தப்பிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேசுங்க வந்துருச்சுங்கிறாங்க. அது இனிமேல் பேசல தான் இருக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது பூமியில் ஃபுல்லாக ஏலியன் ஆக்கிரமிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசல போய்ட்டு அங்கேயும் மாட்டிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. எப்படின்னு படம் வரும்போது தான் தெரியும். நம்ம இதை ட்ரெய்லர் கிட்ட பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சில இது தோணை பற்றி பெருசாக கோடிங் பண்ணுற அளவுக்கும் ஒன்றும் இல்லைங்க. விண்கற்கள்லேருந்து விண்வெளியிலேருந்து பேசல ஒட்டி கீழே வந்து பூமியை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு அதுக்கப்புறம் அவங்க மேலே போய் அங்கேயும் மாட்டிக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேட்டில்ஷிப்னு ஒரு படம் பார்த்துருப்போம் ஹாலிவுட்டில். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஏலியன் அட்டாக்காக இருக்கும். பூமியை வந்து பல இயந்திரங்கள் வந்து அட்டாக் பண்ணு உங்க நேவியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தடுப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அழிச்சாக்கில் எல்லாமே செயலிழந்துடும். அந்த மாதிரி கூட மேபி இந்த ட்ரெய்லர் எடுத்துருக்கலாம். இந்த படத்தில் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழேயே எல்லாமே அழிச்சிருச்சு. மேலேயும் போயிட்டு மாட்டிக்கிட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் இருக்காங்க. அவங்க திரும்ப அங்கே இது பண்ணிட்டு பூமிக்கு வரணும்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாதான் அந்த மாதிரி பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இந்த ஏலியனை ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் படம் வரும்போது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா ஃபுல்லாகவே டார்க் சைடாகவே இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த ட்ரெய்லர் மேக்ஸிமம் ரெட் கலர் டூன்லேயே நடக்குது. பேஸ் ஃபெயிலியர் ஆகி அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா படம் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் அந்த ஏலியன் ரோம்லஸ் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.